God wants to know. தேவன் உங்களை அறிய விரும்புகிறார். முழு இருதயத்தோட அவரை நேசிக்கணும். முழு இருதயத்தோட ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை களவாடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். நாளினுடைய முதல் பகுதி யாருடையது? சொல்லுங்க. நாளினுடைய முதல் பகுதி யாருடையது? கர்த்தருடையது. நாளினுடைய கடைசி பகுதி கர்த்தருடையது இல்ல, முதல் பகுதி கர்த்தருடையது. வாரத்தின் முதல் நாள் யாருடையது? அந்த நாளுக்கு பேர் என்ன பேரு? கர்த்தருடைய நாள். பழைய ஏற்பாட்டில் தான் ஓய்வு நாள், புதிய ஏற்பாட்டில் என்ன? யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள், முதலாம் நாள். வாரத்தின் முதலாவது நாள்ல ஆதி திருச்சபை என்ன செஞ்சுச்சு? கூடி வந்துச்சு. மாதத்தின் முதலாவது நாள், வருடத்தின் முதலாவது நாள். நம்முடைய வருமானத்தினுடைய முதல் பங்கு யாருடையது? கர்த்தருடையது. அப்போ இந்த முதன்மையா ஆண்டவருக்கு கொடுத்தாதான் நீங்க முழு இதயத்தோட ஆண்டவரை நேசிக்கிறீங்க. முழு இதயத்தோட முழு பலத்தோட ஆண்டவரை என்ன செய்றீங்க? அன்பு கூறுறீங்கன்னு அர்த்தம். இதுல முழுமை அடையல அப்படின்னா நீங்க சொல்றது பூரா டூப்பு. நீங்க சொல்றது பூரா என்னது? என் முழு முள்ளத்தோடும் ஆராதிப்பே நம்ம பாடுவோம். ஆராதனையில நம்ம நிறைய போய் சொல்லுவோம். ஆமா, முழு பலத்தோடும் அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா அவரை நேசிக்கிறீங்களா? அவரை நேசிக்கிறீங்க. நீங்க அவரை நேசிக்கீங்கன்னா உங்களை அருகில் இருப்பவரை நேசிப்பீங்க. அல்லேலூயா. உன்னை போல் பிறனையும் ஆண்டவரை நேசிக்கணும். அடுத்து அருகில் இருப்பவரை நேசி. ஆண்டவரை நேசிக்கிறது நேசிக்கணும், அருகில் இருப்பவரை நேசிக்கணும். இதுதான் என்னது? இதுதான் என்னது? சிலுவை. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஆமென். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அப்போ தேவன் என்ன விரும்புறாரு? ஆண்டவர் மேல உங்களுடைய அன்பு எவ்வளவு இருக்கு? அவரே எபேசு திருச்சபை பார்த்து சொல்ற, ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாய் நீ உன்னிடத்தில் ஒரு குறைவு நிறுத்து பார்த்து சொல்றாரு. உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இந்த அன்பு எங்க? ஆதியில நல்லா ஆத்மாவை செஞ்சிருப்போம், அதுல நல்லா ஆண்டவர் ஊழியம் செஞ்சிருப்போம். ஆதியில காலையிலே இருந்துச்சு ஆண்டவர் செஞ்சிருப்போம். ஆதியில ஆலயம் அப்படின்னா அதுக்கு மேல ஒரு வாஞ்ச. அகாமிய கூடாரங்களில் 1000 நாளை பார்க்கிலும் உமாலய வாசலிலே காத்திருக்கும் நாள் நல்லது. சேனைகளின் கர்த்தாவே வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் என்பமானவே. ஆமென். வாஞ்சவர்னா ஆண்டவர் மேல அன்பு. ஆமென். ஆமென். ஆண்டவர் மேல அன்பை எப்படி காட்ட முடியும் சொல்லுங்க? முடியும். அவருடைய வார்த்தையை நேசிக்காம அவரை நேசிக்க முடியாது. அவருடைய பிள்ளைகளை நேசிக்காம அவரை நேசிக்க முடியாது. அவருடைய சபையை நேசிக்காம அவரை நேசிக்க முடியாது. அவருக்கு ஊழியம் செய்யாம அவரை நேசிக்க முடியாது. ஏன்னா அவருடைய மனசுல அழிஞ்சு கிடக்கிற ஆத்மாக்கு மேல இருக்கு. ஆமென். அவருடைய மனசு எது மேல துடிச்சிட்டு இருக்கு? வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 மக்கள் மேல அவருக்கு மனசு அடிச்சுட்டே இருக்கு. ஆண்டவரையும் நேசிக்கிறேன், ஆண்டவரையும் நேசிக்கிறேன் அப்படின்னா நீங்க யாரை நேசிக்கணும்? கர்த்தரை நேசிக்கணும். அருகில் இருப்பவரை சத்தியத்தை அறியாலையே அவங்களுக்கு ஏதாவது சத்தியத்தை சொல்லணுமே, நித்திய ஜீவனுக்குள்ள நடத்தணுமே, ரிச்சிப்புக்குள்ள நடத்தணுமே, அதுக்காக நான் ஏதாவது செய்யணுமே.